New Year celebration oda part 2 video. New Year special keda virundhu irukku. Keda virundhu. New Year celebration oda part 1 video la pathina இந்த ராகேஷ் அப்படிங்கறவங்க வந்துட்டு இந்த resort பத்தி நிறைய information கொடுங்க price details எல்லாம் மெயினா மென்ஷன் பண்ணுங்க அப்படினு சொல்லிருந்தாங்க சோ ரொம்ப thank you and part 1 video நீங்க பார்க்கல அப்படினா கண்டிப்பா அத பாருங்க card and description நான் கொடுக்கிறேன் சோ part 1 வீடியோல பாத்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் வந்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில வந்துட்டு 6 to 6:15 பக்கம் வந்துட்டு ட்ரெக்கிங்க்கு வந்துருங்க அப்படினாங்க சோ டெஃபினட்டா எல்லாரும் கிளம்பி ட்ரெக்கிங்க்கு வந்தாச்சு ஆல்மோஸ்ட் நைட்டே வந்துட்டு எல்லாரும் லேட்டா போனங்காட்டி சில பேர் வரல ஸ்ட்ரெngth வந்து ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு இந்த ட்ரெக்கிங்ல நம்ம கவர் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு 3.5 to 4 கிலோமீட்டர் வந்துட்டு நடந்தே கவர் பண்ணுவோம் and வந்துட்டு நிறைய ஏஜ் பீப்பிள்ஸும் வருவாங்க சோ அதுக்காக அங்கங்க ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து கவர் பண்ணுவோம் ஒரு பெரிய ஒரு மலை அதுல அந்த மலை ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் சோ டோட்டலா 3.5 to 4 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம இந்த ட்ரெக்கிங் ஏரியாஸ்ல வந்து கவர் பண்ணுவோம் ரொம்பவே நல்லா இருக்கும் and நாங்க எப்ப ரிசார்ட்க்கு வந்தாலுமே வந்துட்டு இந்த ட்ரெக்கிங் மட்டும் மிஸ்ஸே பண்ண மாட்டோம் குழந்தைகளோடவே போயிடுவோம் அவங்களுக்கு தண்ணி எல்லாம் கூட எடுத்துட்டு சோ ரொம்பவே நல்லா இருக்கும் and early morning போறப்ப வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நல்ல ஹைட் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு போட்டோ பாயிண்ட் வச்சிருப்பாங்க சோ இதுதான் அந்த எக்ஸாக்ட் அந்த போட்டோ பாயிண்ட் இங்க நின்னுட்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரெக்கிங் வந்தவங்க எல்லாரும் இங்க வந்துட்டு கொஞ்சம் போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு and அதுக்கு அப்புறமா கீழ இறங்கிடுவோம் இதுல நாங்க மட்டும் இல்ல வெளியூர்ல இருந்து and இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து கூட வந்திருந்தாங்க சோ நிறைய பேர் வந்துட்டு இந்த நியூ இயர் பார்ட்டி இங்க செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருந்தாங்க and சூப்பரா ட்ரெக்கிங் முடிச்சிட்டு வந்தாச்சு and இந்த இடத்துல வந்து ட்ரெக்கிங் வந்து ரொம்பவே சேஃப் ட்ரெக்கிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு நம்ம புக் பண்ற அந்த பேக்கேஜ்க்குள்ள இந்த ரிசார்ட் குள்ளேயே தான் இருக்கும் நம்ம ரிசார்ட் விட்டு வெளிய போணும் அப்படிங்கறது எதுக்குமே கிடையாது ஆல்மோஸ்ட் நமக்கு தேவையான பொருள் எதுனாலும் நமக்கு இங்கேயே எடுத்துக்கலாம் and கேம்ஸ் ஆகட்டும் சரி இங்க இருக்க ஃபெசிலிட்டிஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்றதாகட்டும் சரி எதுக்குமே ஸ்டார்டிங்ல பே பண்ற வந்துட்டு அந்த அமௌண்ட் தான் சோ அதுக்கு அப்புறமா நம்ம ஹிடன் சார்ஜஸ் எதுமே கிடையாது ஃபுட் நம்ம ஆர்டர் பண்றதுக்கு மட்டும் நம்ம செப்பரேட்டா பே பண்ற மாதிரி இருக்கும் and நாங்க வந்துட்டு இப்போ எங்களுக்கு இந்த நியூ இயர் பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா நாங்க வந்தப்போ நாங்க லஞ்ச் அதாவது அந்த ஆர்டர் பண்ண லஞ்ச் மட்டும் நம்மளோடது and அதுக்கு அப்புறமா டின்னர் and மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் and அன்னைக்கு மத்தியானம் கெடா விருந்தோட இந்த நியூ இயர் பார்ட்டி பேக்கேஜ் வந்து முடியுது சோ அதனால இப்ப மார்னிங் கேம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க அடுத்து வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு போக போறோம் சோ இப்போ குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் விளையாடலாம் அப்படினாங்க அதனால அவங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் எல்லாம் வச்சு விளையாடாச்சு and கிட்ஸ்க்குமே தனியா வந்து இன்டோர் கேம்ஸும் இருக்கு and கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் செப்பரேட்டாவும் இருக்கு சோ எல்லாம் நல்லா விளையாடி முடிச்சிட்டாங்க and அதுக்கு அப்புறமா வந்துட்டு இவங்க எல்லாம் ஃபுல்லா விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா நாங்களும் கொஞ்சம் விளையாடலாம் அப்படினு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தோம் and முடிச்சதுக்கு அப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு போயாச்சு and பிரேக்ஃபாஸ்ட் ஹாலுக்கு வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா இங்க தான் வந்துட்டு லஞ்ச் and பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க and இந்த எம்டி ஹால் தான் வந்துட்டு இப்ப பயங்கரமா பிஸியா இருக்கும் கொஞ்ச நேரத்துல சோ ஆல்மோஸ்ட் cornflakes bread and fruits salads and main starters அந்த மாதிரி எல்லா விதமான ஃபுட்ஸ் எல்லாமே இங்க இருக்கும் சோ அவங்களுக்கு எது பிடிக்குமோ அத தான் அவங்க வந்துட்டு
போயிட்டு வாங்கி நல்லா சாப்பிட்லாம். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட். அண்ட் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் கேமுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணிட்டு போயிட்டோம். கிட்ஸு வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட ப்ளே ஏரியா இருக்கு இல்லையா, அதில் அவுட்டோர் கேம்ஸ் அண்ட் இன்டோர் கேம்ஸ் அதில் அவங்க சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்கள் வந்துட்டு இந்த அட்வென்ச்சர் கேமில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கரமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நாங்கள் 2 பேர் தான் ஃபஸ்ட்டு போய் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் எங்களை பார்த்துட்டு நிறைய பேர் வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நல்லாவே தான் போயிட்டுருந்தேன். அண்ட் லாஸ்ட்டாக அதாவது ஒரு சிங்கிள் ரோப் பிடிச்சிட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணோம். அதில் மட்டும்தான் எனக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படி சாஞ்சிட்டேன். பாக்கி எல்லாமே ஆல்மோஸ்ட் சூப்பராக கவர் பண்ணிட்டேன். அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த அட்வென்ச்சர் கேம். எனக்கு ட்ரெக்கிங் வந்து எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் தான் வந்துட்டு இதுவும் வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சது. அண்ட் இந்த பேக்கேஜோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் பேக்கேஜ் அதாவது நியூ இயர் பேக்கேஜோட ப்ரைஸ் வந்துட்டு 30,000. இந்த 30,000ல் வந்துட்டு உங்களுக்கு 2 அடல்ட் அண்ட் 1 கிட் வந்துட்டு நமக்கு இவங்க அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு என்னெல்லாம் இந்த 30,000ல் வந்துட்டு உங்களுக்கு ரூம்ஸ் வந்துடும். அதாவது உங்களுக்கான ஒரு ரெசார்ட் இருக்கும் அண்ட் ஸ்விம்மிங் பூல் அண்ட் அவுட்டோர் அண்ட் இன்டோர் கேம்ஸ், அட்வென்ச்சர் கேம்ஸு, ட்ரெக்கிங் அண்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஃபுல்லாக நீங்கள் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பா எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து செப்ரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம உள்ளே செக்இன் பண்ணோன்னா நமக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் இருக்கும். வெல்கம் ட்ரிங்க் முடித்தோன்னா லன்ச் மட்டுமே நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஃபுட்டு ப்ரைஸஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும். அண்டு ரெசார்ட்க்கு ஏற்ற மாதிரி ஸோ ப்ரைஸஸ் எல்லாமே கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும். ஸ்பெஷல் கெடா விருந்து இருக்குது. ஸோ அதுதான் கெடா விருந்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே ஐட்டம்ஸ் இருக்குங்க. மதியானம் 12 மணி ஆயிடுச்சு. சூப்பராக கெடா விருந்து முடிச்சுட்டு வந்து நாங்கள் செக் அவுட் பண்ண வேண்டிய டைம். ஸோ ரூமுக்கு வந்துட்டு பேக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிகிட்ருக்கோம். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இங்கே வந்துட்டு நம்ம ரூம்ஸ் புக் பண்ணால் தான் நம்ம வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை, இவங்க அந்த மாதிரி கூட ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் டெஃபினட்டாக இங்கே ரூம் எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அதுக்கான பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவுட்டோர் அண்ட் இன்டோர் கேம்ஸ் அண்ட் ப்ளஸ் ஃபுட் வந்துட்டு லஞ்ச் காம்ப்ளிமெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட நம்பர்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெஃபினட்டாக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெரிய ஹால் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெட்டிங், ரிசப்ஷன் அண்ட் ஹல்தி அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அண்ட் கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அண்ட் பயங்கரமான வந்துட்டு இந்த சினிமேட்டிக் வெட்டிங் எல்லாம் பிளான் பண்ணுறவங்கலாம் இங்கே நிறையா பண்ணுறாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரானது வந்துட்டு பெரிய ஒரு ஓப்பன் கிரவுண்ட் இருக்குது. எலிபேடுக்கான பயங்கரமான ஒரு கிரவுண்ட், அந்த மாதிரி சினிமேட்டிக் வெட்டிங்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய இந்த இடத்துல பிளான் பண்ணுறாங்க. ஸோ சூப்பரான ஒரு பிளேஸ். இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ இயர் ஈவெண்ட்டுக்காக வந்த எல்லாருக்குமே வந்துட்டு காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.